ஏற்கனவே பலமுறை இது மாதிரி கேட்டிருக்கிறீங்க. தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் அரசியல் கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். நிச்சயமாக. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் பேசுகிறேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சார்ந்த 35க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்னும் இலங்கை சிறையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கண்ணீர் கதை ஒரு தொடர்கதையாக நீள்கிறது. மீனவர்களினுடைய உரிமைகள், அவர்களின் உடைமைகள், அவர்களினுடைய உயிருக்கு பாதுகாப்பு கோரி தயவு செய்து இதில் தமிழக அரசு, இந்திய ஒன்றிய அரசு இலங்கையிடம் பேசி இதில் அவர்களுக்கு தேவைப்படுற மிக முக்கியமான அடிப்படை உரிமைகளை மீட்டு அவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்முடைய நாகப்பட்டினத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டது. இதுவரை ஆண்டவர்கள் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அவர்கள் கடிதம் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது போதுமானதாக இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் ஒரு பைலேட்ரல் ஸ்பீச் நடக்கணும். 2 நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை, 2 தரப்பு நாடுகளில் இருக்கக்கூடிய மீனவர் சங்கங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும். அப்புறம் ஃபிஷிங் ரைட்ஸ், இங்கே நாட்டுப்படகு விசைப்படகுன்னு 2 விதம் இருக்குது. ஒவ்வொரு வகையான படகுகளையும் ஒரு ஆழத்துக்கு போய் தான் மீன் பிடிக்க முடியும். அப்போ 12 நாட்டிக்கல் மைலில் சர்வதேச இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் வந்துருக்கும் போது அந்த குறுகலான பாதை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. அப்போ பைலேட்ரல் டாக்ஸ் கொண்டு போகணும், ஃபிஷிங் ரைட்ஸை ரீஎன்ஷூர் பண்ணணும், டெக்னாலஜியை பயன்படுத்தி. இப்போ நம்ம ரோட்லேயே நம்ம பல வாட்டி கூகுள் மேப்ஸ் தவறி போயிடும். அப்போ ஒரு 12 நாட்டிக்கல் மைல் என்பது எளிதில் அங்கே போய் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமாக மீனவர்கள் உயிர் போவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு நாட்டினுடைய பிரஜையை கொள்வது என்பது போரை தொடங்குவதற்கு சமம். உடைமைகளை பறித்து வைத்து கொள்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 1.25 கோடி 1.5 கோடின ஒரு போட்டு அதை அவங்க அடித்து பிடிச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க வாழ்வாதாரம்? எனவே நல்லது நடக்கணும், மீனவர்களினுடைய உரிமை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். ஏற்கனவே பலமுறை இது மாதிரி கேட்டிருக்கிறீங்க. தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் கண்டிப்பாக உங்களையும் சந்திப்பார். இப்போ உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்திருக்கோம்னா இந்த மீனவர் நலன் சார்ந்து இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். அரசியல் கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். நிச்சயமாக சந்திப்பார். இப்போ எஸ்ஓபி ரிலீஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வச்ச பிறகு மக்கள் சந்திப்பு தொடர்ந்து முன்னெடுக்க போகிறோம். இப்போ தான் பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சிருக்கிறோம். முந்தானத்து கோயம்புத்தூரில் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தோம். இதோ இங்கே நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட மீனவர் போராட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பல்வேறு வகையான போராட்டங்களும் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி.